ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரண் அகாடமி. இந்த ஷார்ட்ஸ்ல ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஞானபீட விருது, ஓகேவா? 2024 ஆண்டுக்கான 59வது ஞானபீட விருது வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் யார் வாங்கியிருக்கா அப்படின்னா வினோத் குமார் சுக்லா அப்படின்ற ஒரு இந்தி மொழி கவிஞருக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வினோத் குமார் சுக்லா. இந்த ஷார்ட்கட்டை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நமக்கு ஞானம் பிறக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஞான பீடத்தில் உட்காந்து நம்ம ஒரு மந்திரங்களை சொல்லணும். ஓகே, அப்போ மந்திரங்கள் சொன்னா நமக்கு ஞானம் பிறக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும்ல. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுல ஒரு மந்திரம் தான் சுக்லாம்பத்திரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்பயாமி அப்படின்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மந்திரம். அந்த வினோத மந்திரத்தை சொன்னா நமக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வினோத மந்திரம், வினோத்குமாரா வினோத மந்திரத்தை சொன்ன இது அந்த சுக்லாம்பத்திரம், அந்த வினோத மந்திரம் சொன்னா நமக்கு ஞானம் கிடைக்கும். ஞானபீட விருதுகள், ஓகே, ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவர் எந்த மொழி கவிஞர்? ஹிந்தி மொழி கவிஞர். அதையுமே வந்து கேட்பாங்க, ஓகேவா? ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஹிந்தி மொழி கவிஞராக இருந்தாலும் எந்த மாநிலத்தை சார்ந்தவர் அப்படின்னா சத்தீஸ்கர் மாநிலத்தை சார்ந்தவர், ஓகேவா? அதே மாதிரி வந்து சத்தீஸ்கர் மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஞானபீட விருது வாங்குறது இவரு தான், ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கடந்த வருஷம், போன வருஷம் வந்து குல்சார் ராம் பத்ராச்சாரியா அப்படின்ற 2 பேருக்கு வந்து இந்த விருது வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் ஒருத்தருக்கு தான். போன வருஷம் அதாவது 2023 ஆண்டு குல்சார் ராம் பத்ராச்சாரியா அப்படின்ற 2 பேருக்கு வந்து இந்த ஞானபீட வந்து கொடுத்தாங்க. இந்த விருதை வழங்கக்கூடிய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஞானபீட கழகம், ஓகே, பாரதிய ஞானபீட இலக்கிய பண்பாட்டு கழகம் அப்படின்ற ஒரு கழகம் தான் 1961 இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. சாகு சாந்தி பிரசாந்த் ஜெயின், என்னது சாகு சாந்தி பிரசாந்த் ஜெயின் அப்படின்ற குடும்பம் தான் இந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்துறாங்க, ஓகேவா? ஸோ இது முதல் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா ஜி சங்கர குரூப் அப்படின்ற ஒரு மலையாள எழுத்தாளர், ஓகேனது ஜி சங்கர குரூப் என்ற மலையாள எழுத்தாளருக்கு 1965 ஆண்டு ஓடக்குழல் அப்படின்ற நூலுக்காக தான் கொடுக்குறாங்க. ஓடக்குழல் 1965 தான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்கப்பா, ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விருது வாங்கிய முதல் பெண் எழுத்தாளர் அப்படின்னா ஆஷா பூர்ணா தேவி. முதல் பெண் எழுத்தாளர் ஆஷா பூர்ணா தேவி தான் முதல் பெண் எழுத்தாளர். சரி, ஓகே சார், சத்தீஸ்கர் மாநிலத்தில் வாங்கியிருக்காங்க, ஹிந்தியில் வாங்கியிருக்காங்க, ஓகே. நம்ம தமிழ்நாட்டில் இது வரைக்கும் யாரும் வாங்கினா 2 பேர் இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க, ஓகேவா? 1975 சித்திரப்பாவை அப்படின்ற ஒரு புதினத்துக்காக அகிலனுக்கும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2002 வந்து ஜெயகாந்தனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருது வந்து வழங்கியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.